பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி பார்த்தா தான் இருக்கும். இப்படி பார்த்தோம்னு வைங்களேன், இப்பதான் இதுதான் நார்மலான பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கும். இது இப்படி திருப்பி விட்டானுங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து லாஸ்ட் மினிட் வரலங்கிறதுனால கடைசி நிமிஷத்துல சுஜி வந்து சப்ஸ்டியூட்டா வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஓகே மோமோல ரொம்ப நாளா கனெக்டடா இருக்காங்க. சரி வாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த ஸ்பாட்டை ஃபில் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கான எமோஷனல் எனர்ஜி இல்லை. நீங்கெல்லாம் கொஞ்சம் லீட் எடுத்து பேசுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் டவுன் பிளே பண்ணி நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஐடியா கொண்டேன். என்னாச்சுன்னா, யாரு டாஸ் வின் பண்ணாலும் அவங்க பேட்டிங் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து இவன் சிஎஸ்கே அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்திலேயே தான் அவனுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறானுங்களோன்னு எனக்கு தோணுது. நம்மள அடிக்க வச்சுட்டு அவன் நம்ம ஒரு 150 அடிச்சு சேஸ் பண்ணிட்டு தான் அவளுக்கு இருக்காது. இவனுக்கு வந்து ரொம்ப வருஷம் அவனு நல்லா ஆடிட்டானுங்க, நல்லா பேர் வாங்கிட்டானுங்க, இவனுக்கு இதான் சான்ஸ் இந்த வருஷம் போட்டா தான் உண்டுங்கிறத முடிவு எடுத்துட்டு அவனுங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து என்ன நினைச்சேன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவன் வின் பண்ணோன்னே அவன் பேட்டிங் எடுப்பான்னு நினைச்சான். அவனோட பவுலிங்ஸ் வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் இந்த மாதிரி சேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுப்பான்னு யோசிச்சு கூட பார்க்கல. வேற ஏதாவது டீம் இதே மாதிரி 200 அடிச்சிருந்தா நம்ம 200 கொண்டு போய் நெருக்கிக்க மாட்டோம். நம்ம நீங்க இன்னொரு ஆங்கிள் போட்டு பாருங்க சார். இவனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா இவனுக்கு முக்கி 150 தான் அடிப்பானுங்க. நம்மளுக்கு 12 ஓவர் 15 ஓவர் தான் பேட்டிங் கிடைக்கும். நம்ம 20 ஓவர் பேட்டிங் முடியும் அப்படின்னு சொல்லி இல்ல அவனோட பவுலிங் டீமை வச்சுக்கிட்டு அவன் இருக்கிற பவுலிங் செட்டப்பை வச்சுட்டு அவன் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன், நான் பவுலிங் அட்டாக் பண்ணிக்கிறேன் ஒரு மைண்ட் நம்ம நமக்கு அகைன்ஸ்ட் எடுக்கிறான். பவுலிங் நல்லா தான் சார் இருக்கு. சஹாலுக்கு ஓவரே கொடுக்க முடியறானே. கடைசி ஒரு ஓவர் தான் கொடுத்தான். அதுவும் தோனியை பார்த்து தலையை பார்த்துட்டு கொடுக்குறான். தலையை பார்த்துனே இறங்கிட்டான். எவ்வளவு திமிரு இருக்கணும் அவனுக்கு. எனக்கு கேட்டா தோனி நல்ல மேட்சிங் இந்த மேட்ச் சூப்பரா இருந்தாருங்க. இன்னைக்கு வந்து பேட்டிங்ல வந்து கல்பிரிட் என்ன தெரியுங்களா, இந்த நியூசிலாண்டர்ஸ் 2 பேர் ரச்சினை கூட விட்டுறலாம். அந்த கான்வே வந்து அவன் 39 பால் ஒருத்த செஞ்சுரி அடிச்சிட்டான்டா. நீ 37 பால்ல 50 அடிச்சுட்டு பேட்டை தான் இருக்கு. என்ன சேஸ் எங்க போயிட்டு இருக்கு? நீ வந்து கியூட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கான்வே வந்து 50 அடிச்சோடனே உள்ள போயிருந்தாரு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஜடேஜா வந்து ஏதாவது வார்ம் அப் ஆயிருப்பான், ஒரு 2 4 வந்திருக்கும், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட். எனக்கு 50 அடிச்சோடனே 4 உள்ள போயிருக்கும். இல்ல எனக்கு சிரிப்பு என்னன்னா, வெல் செட் கான்வேவை ரிட்டையர் பண்ணது சரி, ஒரு கணக்குல அவன் அடிக்கலன்னு விட்டுருக்கேன். அவனை ரிட்டையர் பண்ணிட்டு ஜடேஜா கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, அதுதான்டா எனக்கு சிரிப்பா இருக்கும். வேற இல்ல ஆஷ்னா ஒரு ஆஷ் வந்து என்ன பண்றது, அது கான்வேவே இருந்துட்டு போயிடலாம். ஒரு டைம் மிராக்குலஸா அவர் புல் பண்ணிட்டாரு. ஜடேஜா வந்து எப்பயோ ஒரு டைம் ஹிட் பண்ணுவார், எல்லா டைமும் ஹிட் பண்ணுவார்னு அவரை திரும்ப அவர் ஹிட்டர்னு நினைச்சு கூப்பிடுறதுதான் நம்ம. எனக்கு வந்து ஓட்டர் ரெக்கார்ட் பேசுற மாதிரியே இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வீடியோவா இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கு பேச 100 கூட ரஷீத் கான் மாதிரி அடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். நடுவுல இருக்கிற அந்த ஜேஎஸ்கேலாம் அடிச்சான்னு நினைக்கிறேன் 100 கூட. அவனை கூட உள்ள அமிச்சு நேத்து ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இல்ல வச்சுக்கிறானுங்க ப்ரோ, ஒரு வெளியவே வர மாட்டானுங்க. இல்ல பேசிக்கலி இட் வாஸ் அவுட் ஆஃப் ரீச் ப்ரோ. ஏன்னா கான்வே பாத்தீங்கன்னா 49 பால் 69 ரன்ஸ், 140 ஸ்ட்ரைக் ரேட், 220 சேஸ்ல. அதாவது இவனுங்க வந்து பவர் பிளேல 50-60 அடிச்சாங்க. அதுதான், அதை தாண்டி இவனுங்களால அடிக்கவும் முடியல. ஒரு சைடு ரச்சின் மட்டும் தான் ஃபயர் பண்ணா, கான்வே அடிக்கவே கிடையாது. பவர் பிளே யூஸே பண்ணல. நீ பார்க்க நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு 18 ரன் என்னமோ வந்தப்போ சொன்னாங்க இதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், அந்த லட்சணத்துல இருந்திருக்கும். அதனால இது பெட்டரா தெரிஞ்சிருக்கலாம். பட் 220 சேஸ்ல அது ரொம்ப ஒஸ்டான பவர் பிளே யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதை பண்ணல. சிக்ஸஸும் அடிக்கல. பவர் பிளே ஒரு 10-15 ரன் சேர்த்து இழுத்துருந்தானுன்னா இங்க நம்மால் ட்ரை பண்ணிருப்பாரு. அது இல்லாம போச்சு. அந்த கிரிக்கெட் கெய்க்வாட் ஒண்ணு ஓகே. இன்னொரு விஷயம், கெய்க்வாட பொறுத்த வரைக்கும் பால வேஸ்ட் பண்ணல. 3 பால் தான் புடிச்சான், வெளியில போயிட்டான். இல்ல பரவாயில்ல. இந்த மாதிரி சேஸ்லாம் வந்து டோட்டல் டிபெண்டன்ட் ஆன் நம்ம டீம் வந்து டோட்டல் டிபெண்டன்ட் ஆன் கெய்க்வாட். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கெய்க்வாட் காலி ஆயிட்டானா பேட்டிங் குறைஞ்சிரும். இதுதான் வந்து இப்போ ரொம்ப நாளா நடக்குது. இந்த 175+ சேசஸ்ல வந்து இப்போ 4-5 வருஷமா நம்ம அடிக்கலாம், 7 வருஷமா அடிக்கலாம்னு சொல்றாங்களா. இவன் ஒரு 3-4 வருஷமா இருக்கிறானா, அதுல பாதி இவன் அடிக்கல. அந்த 175+ சேஸ்னா இவனுக்கும் அலர்ஜி, சிஎஸ்கேக்கும் அலர்ஜி, இவனுக்கும் அலர்ஜி. இவன் அவுட் ஆயிட்டானா சிஎஸ்கேயும் சேஸ் பண்ண மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அதுக்கான ரீசன் ருத்ராஜ் மாதிரியே ஆயிடுச்சு. அந்த பிரஷரை எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த கேப்டனா இருக்கும்போது என்னன்னு தெரியல, அந்த பிரஷரை அவன் ஹேண்டில் பண்ண தெரியாம வெர்டிக்ட் ஆகி அவுட் ஆயிடுறானா என்னமோன்னு தெரியல. பட் அந்த பிரச்சனை வந்து கேப்டன்ஷிப் என்ன பொறுத்த வரைக்கும் கான்வே ப்ரோ, கான்வே வந்து நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது சரியான பிளேயர். அவரு சூப்பரா ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருக்கும் போது ஜாலியா கான்பிடண்டா ருத்துவும் கான்வேவும் ஜாலியா வந்து ஒரு 50, 60, 70 ஃபார் நோ லாஸ் மாதிரி பார்ட்னர்ஷிப் போடுவானுங்க. இந்த வருஷம் 10 ஓவர் வரைக்கும் 6 அடிக்கலாம். 10 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு 6 தான் அடிக்கிறானுங்க மேக்ஸிமம். 10வது ஓவர்ல தான் ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுன்னு இருக்காங்க. என்னன்னா நம்ம வந்து பல டைம் நான் வந்து போன வீடியோல கூட சொன்னேன், கான்வேயோட ரீசன்ட் ஃபார்ம் பெருசா கிடையாது. நீங்க வந்து கான்வே பேக் பண்ணி ஆட வைக்கிறது வந்து அந்த இந்த காம்பினேஷனே ஆக்சுவலா டீம் காம்பினேஷனே தப்பு. இது வந்து நிறைய டைம் போன டைம் சொன்னா அதே டீம் காம்பினேஷன்ல திருப்பி ஆடுறான் எப்படின்னு தெரியல. we are one batter short.
உண்மையை சொல்ல போனா உன்னோட பெஸ்ட் பவுலர்ஸை வந்து நீ யூஸே பண்ணல. 100 வந்து யூஸ் பண்ணல, ஜட்டுவை யூஸ் பண்ணல, ஆஷை நீ நம்ம நல்ல ஓவர் போட வச்சுட்டு நீ இது பண்ணிட்டு இருக்க. ஒரு பவுலர் நிறைய சொதப்பிட்டான். நான் ஜென்ரலா நான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து பயங்கரமா ருத்ராஜ் முட்டு கொடுப்பேன். இந்த மேட்ச்ல என்னால கொடுக்கவே முடியலங்கிற சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். அதனாலதான் நீங்க பேசுங்க, ஐ கான்ட், நான் என் பாய் நானே அட்டாக் பண்ண முடியாதுங்கிறனால. லாஸ்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் வந்து அவன் மோட்டிவே இல்ல, பவுலிங் ஆக்ஷன் மாத்திட்டான். அவனால பழைய பத்திரனா கிடையாது. பட் அவன்கிட்ட இப்போ நடுவுல 1-2 மேட்ச் நல்ல மேட்ச் கிடைச்சிட்டு அதை சந்தோஷம்னு எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். இந்த மேட்ச்ல ரைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த மேட்ச்ல கிடைச்ச இந்த மாதிரி எல்லா மேட்சும் அடி வாங்கலேன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஏன்னா பத்திர பவுலிங் ஆக்ஷன் மாத்தினதுல இருந்து அவருக்கு இப்ப அந்த இன்ஜுரி அதெல்லாம் வந்து போனதுல இருந்து அந்த பழைய மோஜோ போயிடுச்சு. அதான் உண்மை. அதே மாதிரி அஸ்வினிக்கு ஈக்குவலாவும் கலீல் அகமது இந்த மேட்ச்ல பவுலிங்க்கு ரன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம பவுலர்ஸ் ஃபெயிலியர் தான். கிரிக்கெட் பேட்டர்ஸ் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பவுலர்ஸோட சொதப்பல் தான் நமக்கு இந்த டீம்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து சிஎஸ்கேவை சேசிங் விட்டா ஈஸியா அடிச்சிடலாம்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அது ரொம்ப அசிங்கமா இருக்கு அதை பார்க்கும்போது. ஒரு மேட்ச்லயும் வந்து ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணி டைசெக்ட் பண்ணி வச்சாலும் புதுசா ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சு புதுசா நாங்க எப்படி சொதப்புறோம் பாருங்க தான் சொதப்பிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஃபீல்டிங் அதோட லீக் முடியறதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிரும். ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு இல்ல, we just have to come to the acceptance வந்துறணும். this is a bad season for CSK அப்படின்னு சொல்லிட்டு. அது பேட் சீசனா இருக்குது, பிரச்சனை இல்ல. என்ன சொல்றது, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு இந்த சீசன். ஒரு மாதிரி இந்த வீடியோ, இந்த ஓகே போகிற இந்த வீடியோ எல்லாம் நான் எப்பயோ டிவி ஆஃப் பண்ணுவேன். நான் இது உட்காந்து பார்த்து என்ன இந்த படத்தெல்லாம் இந்த நல்லவங்களை கூட்டு போய் போலீஸ் டார்ச்சர் பண்ணு தெரியுங்களா, அடிச்சு அந்த சீன்ல ஓட்டி விடுவேன். அந்த மாதிரி என்னால இதை ஓட்டி கூட விட முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கிற, நான் ரொம்ப இலகன மனசுக்கு டிஷர்ட் எல்லாம் போட்டு வரீங்க. ஓகே ஃபைன், இன்னைக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நடக்கல. நான் வந்து விசாரணைய, ஜெய் பீம், மகாநதி இந்த படம் எல்லாம் பார்த்ததே கிடையாது. இல்ல பார்த்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நல்லவங்களுக்கு அந்த மாதிரி சீன் வந்தாலே என்னால இலகன மனசு என்னால பார்க்க முடியாது. ஆனா இந்த மேட்ச் உட்கார வச்சு என்ன பார்க்க வைக்கிறாங்க சிஎஸ்கே மேட்ச். ஏன்னா வேற வழியில ரிவ்யூ போட்டாகணும். அதுவும் பாதி நான் போன் தான் பாக்குறேன், என்னால நிமிர்ந்து பார்க்கவே. ஜெயம் படத்துல வர மாதிரி பாக்குறியான்னு உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டு இருக்காங்க எல்லாரையும். இவனுங்க பவுலிங்னால 200 அடிச்சோம் செய்யுது நம்ம. எனக்கு நீ கேக்கோட என்ன பண்ண போறான்னு தெரியல, பயமா இருக்கு. அவனுக்கு பவுலிங் பேட்டிங்னா பயங்கரமா இருக்கிறானுங்க. நம்ம பேட்டிங் போறப்ப செஞ்சு விட்டுவான்னு நினைக்கிறேன். 150க்கு முக்குன நம்ம 200 வரைக்கும் வந்திருக்கோன்றது நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தானே. இந்த பவுலிங் செட்டப்னால தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வேற எவ்வளவு கேட்ச் மிஸ், எவ்வளவு ஃபீல்ட் மிஸ் இவனுங்க சொதப்பி தான் பண்ணானுங்க. அதுலதான் ரன் வந்துச்சு. இல்லைன்னா உண்மையா லாஸ் பண்ண இடம் பாத்தீங்கன்னா ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து 83 for 5 ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச பீரியாடிக்கல் இன்டர்வெல்ல ஏதாவது ஒரு விக்கெட் சைடுல விழுந்தனே இருந்துச்சு. எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயினே இருந்தாங்க. அந்த சின்ன பையனை வந்து ஒரு சைடு அவனை டார்கெட் பண்ணவே இல்லை. அவனை அக்ரெசிவா ஏதாவது பண்ணி எடுப்போம்னு எடுக்கவே இல்லை. அதே மாதிரி அங்க 83 for 5ல இருந்து 154 for 6 அந்த ஒரு 70-80 ரன்ஸ் அநியாயமா கொடுத்தானுங்க ப்ரோ. அங்க வந்து 5 ஓவர் தான் தலைவர், 5 ஓவர் தான். நம்மால வந்து சொதப்பிட்டாரு. அவனுக்கு ஜட்டுவை ஃபுல்லா பினிஷ் பண்ண உள்ள அவன் டீசன்ட் எக்கானமில போட்டான். அந்த ஒரு ஓவர் அஸ்வினுக்கு ஒண்ணு கொடுத்தான். கடைசி அந்த அஸ்வின் 4வது ஓவர் அஸ்வினுக்கு கொடுத்தான். மொத்தமா புடிங்கிட்டு போயிருச்சு. அந்த டிஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி சேஸ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நேத்து இருந்த ஒரு இன்டென்ட்டுக்கு. 13th ஓவர் தான் கொண்டு வந்தான். பட் வந்தோடனே அவனுக்கு அடி நல்ல வேலை, நீ முன்னாடி கொண்டு வரலாம் அந்த ரேஞ்சுக்கு அவனுக்கு கூட விட்டுருங்க ப்ரோ. அந்த ஜட்டுனாவுடைய ஒரு ஓவரை அஸ்வின் கிட்ட தூக்கி கொடுத்திருந்தா கூட அழகா இருந்திருக்கும். அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிருக்கும். இங்க அஸ்வின் என்ன பண்ணிடுறாரு, ஸ்கேம் பண்ணிட்டே இருக்காரு. நம்மள ஸ்கேம் பண்றது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் ருத்ராஜே ஸ்கேம் பண்ணிடுறாரு. எப்படி நம்பரானே தெரியல. எப்படா பவர் பிளே திருப்பி நீ நம்பர் அஸ்வினுக்கு இன்னொரு ஓவர் கொடுக்கணும். 100 வந்து பவர் பிளே டீசெண்டா போட 100க்கு கொடுக்கலாம். இல்ல தயவு செஞ்சு அந்த முகேஷ்கே இன்னொரு ஓவர் கொடுத்துக்கலாம். 10-12 ரன் தான் ப்ரோ போயிருக்கும். இவ்வளவு ரன்லாம் போயிருக்காது. அவங்க போட்டிருந்தா 10-12 ரன் போயிருந்திருக்கும். முகேஷ் ட்ரை பண்ணிருக்கலாம். முகேஷே ட்ரை பண்ணிருக்கலாம். நம்மால தான் ஸ்மார்ட் ஆச்சு. கடைசியில கொண்டு ஓட்டான, கடைசியில விக்கெட் எடுத்திருந்தானா கடைசியில வந்து அவன் இப்பதான் யோசிக்கிறேன். அஸ்வின் எடுக்கிற ட்ரிக் பண்ணி விக்கெட் எடுக்கிறதா ஒரு சப்பா பிளேயரை தான் ட்ரிக் பண்ணி விக்கெட் எடுக்கிறான். ஒரு அது நம்ம மேனிபுலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் 6வது விக்கெட் 7வது விக்கெட் 8வது விக்கெட்ல வந்து ட்ரிக் பண்ணி விக்கெட் எடுத்துருவான். ப்ரோ மேக்ஸ்வெலுக்கு எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் 5 பால் சனி இருக்கு. ஓகேங்களா, யாராவது ஏதாவது ஒரு டீசென்டான பால் போட்டா எப்படியாவது அவுட் ஆயிடுவான். அந்த லக் நேத்தி அண்ணாக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மேக்ஸ்வெல் வந்து அந்த பிரைம்லயும் ஆஷ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்ல வரல. இது என்னன்னா, இது வாஷ்ட் அவுட் மேக்ஸ்வெல், வாஷ்ட் அவுட் அஸ்வின், 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த கேவன குச்சி வச்சு அடிச்சுக்குவானுங்க. அந்த மாதிரி கடைசி அதுல வின் பண்ணது அந்த ஒரு ஓவர் தான் நம்மளுக்கு சனியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அதனாலதான் ஜட்டு அர்ச்சனாக்கு இன்னும் ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவன் என்ன நினைச்சிட்டான், ஆஷ் விக்கெட் டேக்கர் இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு கடைசி ஒரு வச்சு இன்னொரு 20 ரன் போட்டு போயிட்டாங்க ஆஷ்னா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அதே மாதிரி தோனியோட ஆக்ஷனும் ஃபீல்டிங்ல ஒன்றும் பெருசா இருந்த மாதிரி தெரியல. மேபி நான் இல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் மேஜரா வந்து ருத்ராஜ் தான் பாக்குறான். ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லயும் ரொம்ப வந்து கிளம்சியா இருந்தா, ஒவ்வொரு பாலுக்கும் ஃபீல்டு மாறிட்டு இருந்துச்சு, இங்க மாத்திரம் அங்க மாத்திரம். ஹீஸ் அண்டர் இம்மென்ஸ் பிரஷர், அது வந்து நல்லாவே தெரியுது. இன்னொன்னு நான் வந்து நிறைய டைம் ருத்ராஜ் பேக் பண்ணுவேன். நான் இதுக்கு மேலே அவனை தான் பேக் பண்ணுவேன். ரீசன் ஏன்னா அவன் தப்பே பண்ணாலும் சரி, என்ன பண்றது இப்போ வந்து ஆஷ்னாவை பேக் பண்ண முடியாது. இஸ் நாட் தி ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கே. ஜட்டுவை பேக் பண்ண முடியாது, இல்ல எந்த சீனியர் பிளேயருமே பேக் பண்ண முடியாது. யங்ஸ்டர்ஸ் அடுத்தது மூவ் பண்ணி ஆகணும்னா இவனை தான் பேக் பண்ணி ஆகணும். ஒரு ரூமர் ஒண்ணு கேள்விப்பட்டேன் ப்ரோ, ருத்து நான் வந்து இன்னும் ஒரு மேட்ச் நல்லா பண்ணலன்னா ஆஷ்னா வந்து மேனேஜ்மெண்ட்ட சொல்லி அடுத்த கேப்டன் அவர் தான். அது யார் சீசனுக்கு பீடா கிளப்பி விட்டாரு அப்புறம் இந்த ரூமரை, இல்ல யார் கிளப்பி ரூமர்? சும்மா ஏதோ ஒரு பிளாக் போஸ்ட்ல படிச்சேன். மேபி அவங்க டீம்ல இருந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, பீடா கம் ஃப்ரம் ஒரிஜினல் ஐடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்க சேனல் வந்து இனிமே சிஎஸ்கே ரிவ்யூஸ் வந்து பண்ணவே போறது இல்லையா, மொத்தமா அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. நானும் அதை ஸ்டாப் பண்ணலான்னு தான் இருக்கேன். என்ன தயவு செஞ்சு விடுங்க, என்னால சத்தியமா முடியல, எரிச்சலாவது எனக்கு பேச முடியல. எனக்கு ஒரே பாயிண்ட் திரும்ப திரும்ப என்னால பேச முடியல, எரிச்சலாவது எனக்கு காண்டா. நம்ம 4 பேர் உட்காந்து டீம் இப்படி பண்ண அன்சுல் கம்போஜவான்னு சொல்லி 4 மேட்ச் பேசிட்டோம், எதுவும் நடக்கல. இனிமே பேசினாலும் எனக்கு நம்ம தான் ஜோக்கர்ன்ற மாதிரி தான் ஃபீல். எவ்வளவு திமிர் இருந்தா அதே ஸ்குவாட்ல ஆடுவோம், எனக்கு அப்படியே காண்டாவது. திருப்பியும் போய் அதே திருப்பியும் போய் 1 down ஆடுறான். இப்ப நம்பர் 3ல ஆடி உன்னை எவன் இந்தியால எடுக்கிறான்? நான் சத்தியமா ருத்ராஜ் நீ எழுதி வச்சுக்க, நீ ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்பையும் ஒன்னா வாங்கினா கூட அவன் இந்தியா டீம்ல எடுக்க மாட்டான். அதுதான் நீ எந்த கூட சேர்ந்து விக்கெட் கீப்பிங் நான் பண்றேன் சார், 4 ஓவர் பவுலிங் போட்டு 16 ஓவர் கீப்பிங் பண்றேன், ஸ்டம்பிங் என்ன பண்ண அவன் எடுக்க மாட்டான்டா. அவனுக்கு மேல கரை வச்சுட்டானுங்கடா. நீ ஏன்டா தயவு செஞ்சு சிஎஸ்கே நான் தான்டா உன்னை நம்புறதே நாங்க ஒருத்தங்க தான்டா, தயவு செஞ்சு பண்ணாதடா ப்ளீஸ். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். அதான் அவன் இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவன் அந்த ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது பண்ணல ப்ரோ. அங்க சாய் சுதர்ஷனுக்கு வந்து பெட்டர் ஸ்டாட்ஸ் தான் இவன் அபிஷேக் சர்மா ஓபனிங்ல, சரிங்களா? இப்ப அவன் ஆல்ரெடி ஓபனிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ருத்து ஓபனிங் ஆடினா ஈஸியா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீசன் சூப்பரா ஆடிருப்பான். ஏதாவது ஒரு 2-3 மேட்ச் நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது கிடைச்சிருக்கும் 60 ஃபார் நோவாஸ். ஏன்னா ருத்து ஓபனரா இருந்தப்போ ஐ திங்க் ஹி பெர்ஃபார்ம்ட் வெல் நினைக்கிறேன். ருத்து ஓபனரா இருந்தப்போ ஓபனர் வந்து சேசிங்ல பெருசா எடுக்க மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா வேணா வந்து அடிப்பான், சேசிங்ல அவன் எடுக்க மாட்டேன்றதா பிரச்சனை. இவனுக்கு அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டானுங்க. சேசிங்க்கு இவன் தோனி நம்பிட்டு இருக்கானுங்க. தோனி கடைசியா 16 40 ரன் இருந்தா தான் அடிப்பாரு, அதுக்கு மேல இல்ல. தோனியுமே வந்து ஒரு 6 அடிக்கிறது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே ஓபனா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் 6 வந்துருச்சு. அதனாலதான் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. அந்த நம்ம எல்லாம் இந்த தலைன்னு கூட பார்க்காம வச்சு திட்டினால இந்த மேட்ச் நல்லா அடிச்சாரு. ஆக்சுவலா தலை வந்து நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. அவர் மேல தப்பே கிடையாது ப்ரோ. 200+ ஸ்ட்ரைக் ரேட் செம்மையா கொளுத்தி விட்டு போனாரு, கூட யாருமே இல்ல ப்ரோ. ஆனா இன்னொன்னு முன்னாடி வந்தாரு பாத்தீங்களா, அது கெத்து. வழக்கம் போல ஜட்டு அனுப்பாம நானே முன்னாடி போறேன். தலைய வந்தோடனே வைடு போட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பயம் என்ன இருக்கு? தலை மேல என்ன பயம் இருக்கு அவனுக்கு? நடிங்கிட்டு தான் பந்து போறான். ஹர்ஷ்தீப் சிங்லாம் ஏன்டா எனக்கு பந்து கொடுக்குறீங்க, அந்த என் போல பொழந்துருவாண்டாங்கிற மாதிரிதான் இருந்தான். அவன் பேசலாம் பார்க்க சொல்ல. பட் என்ன இன்னொரு ஸ்கோர் தூக்கி விட்டாரு ப்ரோ. அநியாயமான ஷாட் ப்ரோ, சூப்பரா நேத்து மும்பை ஆடுச்சுல்ல, அந்த மேட்ச்ல ஃபயர் இருந்துச்சு. நம்மளுக்கே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஓகே, இட் இஸ் a good fight, நல்லா ஃபைட் பண்ணி தான் தோத்தாங்க அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி சிஎஸ்கே அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு கூட ஃபைட் பண்ண மாட்டாங்க. லைக் என்ன ஆடுறீங்க, லைக் யூ ஆர் நாட் ஈவன் ட்ரையிங் ப்ரோ அப்படின்ற மாதிரி பண்றாங்க. என்னன்னா இந்த மேட்ச் ஆக்சுவலா ஃபைட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இவ்வளவுதான் அந்த குழந்தை பஞ்ச் பண்ற மாதிரி தான், வலிக்கவே இல்லடா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சாலும் அங்க பஞ்ச் பிரஷர்ல தம் கட்டி அடிக்கிறானுங்க. இவ்வளவுதான் எங்கனால முடியும் தம்பி அப்படிங்கிற மாதிரி. பேட்டஸ்ட் அவ்வளவு நம்மகிட்ட ஹிட்டர் இல்ல. அதுல வந்து அட்டிக் பண்ணியா இருக்கிறான், அவன் போட்டு அந்த அடி அடிக்கிறான், இலக்கவர் அடிக்கிறான். நம்மகிட்ட யாரு இருக்கிறா? அதுதான் பிரச்சனை. இவன் கான்வே முக்குறான், ஒண்ணும் முடியல. தூபே என்ன அடிக்கணும் சார்? நம்ம தூபே நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆமா, தூபே இன்னைக்கு பாக்க ஏதோ நல்லா அடிச்ச மாதிரி தெரியலாம். பட் 5 பவுண்டரி தான். தூபேட் வந்து இன்னும் பயங்கரமா எதிர்பார்க்கிறோம். வெளியே போகும். எனக்கு ஏதோ ப்ரோ டாப் ஆர்டர்ல இருந்து அப்படியே லோவர் ஆர்டர் அப்படியே ஜம்ப் ஆற மாதிரி இருக்கு. 2022-23 சிஎஸ்கே எப்படி கிடையாது. நடுவுல வருவான், ராய்டு வருவான், உத்தப்பா வருவான், மொயின் அலி வருவாரு. மொயின் அலிலாம் அப்படியே ஸ்விங் பண்ணாருன்னா அந்த ஒரு 20, அந்த ஒரு 25, ஒரு 28, அது அந்த ஒரு ஃபீலிங் வந்து இப்ப என்னமோ தெரியல. என்னடா இப்பவே தோனி வந்துட்டாரு, இப்பவே இந்த நிலைமை டக்குன்னு ஒரு ஜம்ப் தெரியுது. மிடில் ஆர்டரே இல்லங்கிற மாதிரி தெரியுதுல.
ப்ரோ என்னதான் பண்ணாலும் அந்த ஓட்டையை வந்து சிமெண்ட் போட்டு அடைக்கவே முடியல. டீம் மாதிரி பல இந்தியன் டீம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் விழுந்துன்னா அவர் கடைசியில வந்துருவாங்க. இங்கடா ஜெயிர்கான் பேட் தூக்கிட்டு வந்துட்ட, நீ எங்கடா அங்கே வந்துருக்கிற. அப்புறம் அந்த யூசப் பார்த்தா நிற்பான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு நமக்கு. இன்னொன்னு மெயின் வந்து ஃபீல்டிங் வழக்கம் போல இது எனக்கு எப்படா இதே பாயிண்ட திரும்ப திரும்ப முகேஷ் ஒரு முக்கியமான கேட்சா போய் 6 லைன்ல இந்த கபடியில எல்லாத்தையும் தொட்டுட்டு போய் திருப்பி லைனை தொடுவாங்களா அந்த மாதிரியே அந்த காலை வச்சான். எதுக்கு அப்படி வச்சானே தெரியல. ஓ அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் ரச்சின் ரவீந்திரா அவர் ஹைட் தான், அதெல்லாம் பிடிக்கும். நியூசிலாண்டர் நீ, ஆனா அதுக்குள்ள ஒரு இந்திய ரத்தம் இருக்குன்னு அவன் காமிச்சிட்டான். எனக்குள்ள இந்திய ரத்தம் தான் ஓடுதுன்னு காமிச்சிட்டான் கேட்சா புள்ளி. விஜய் சங்கர் பயம், முன்னாடி நம்மளை இறக்கி விட்டுருவானுங்களோ, போன மேட்ச் நம்மளை கிழிச்சு விட்டானுங்க. மாங்கு மாங்கு அவன் கைக்கு அடிக்கிறாங்க, கையெல்லாம் எரியுதுரா, பறந்து பிடிக்கிறான், கீழே வந்து பிடிக்கிறான், கையெல்லாம் எரியுதா, என் பக்கமே அடிக்காது. இங்க எங்க நின்று இருந்தா மிட்டிகெட்ல நல்லா க்ளோஸா நிக்க வச்சிருந்தாங்க, அங்க நின்று இருந்தான், அங்க பறக்க கையில அடி. சரி கொஞ்சம் போயிட்டு ஸ்கொயர் லைட் நிறுத்தினாங்க, அங்கேயும் திருப்பி எடுத்து அடி. எங்க தோத்தலாம் நம்ம பால் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரி சொல்லுங்க வேற என்ன கதை இன்னைக்கு. நிஜமாலுமே எனக்கு ஒரே பாயிண்ட் பேசி பேசி பேசி. சுஜி நீங்க ஏதாச்சும் பேசுங்க, சரி பேசுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. கிரிக்கெட் நீங்க எத்தனை வருஷம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? இல்ல நான் ஸ்கூல்ல இருந்து 12-13 இயர்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் கிரிக்கெட். இப்பதான் வந்து இவனுங்க பண்றதுல வந்து மனசே விட்டு போது, பாக்கணுமா வேண்டாமா, பேசாம இது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மென்டல் பீஸை ரீஸ்டோர் பண்ணிட்டு வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹைப் ஹாப்பினஸ்ல இருந்தோம். டே இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கடான்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு சூழ்நிலை. அந்த 4 பால்ல 24 ரன் அடிக்கணும் கூட ஓகே, 4 6 போயிடும் அப்படின்ட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சின்ன எப்படி வளர்த்திருக்காங்க கிரிக்கெட்ல விளையாடுற மாதிரி. வேற என்னென்ன எதிர்பார்த்தீங்க சொல்லுங்க சுஜி, வேற என்னென்ன அந்த 6 மட்டும் அடிக்கிற சீன் எல்லாம் பார்த்து வளர்ந்த கிரிக்கெட்ல கிறிஸ் கெயில் இருந்திருந்தானா அடிச்சிருப்பாங்க இந்த மேட்ச. அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஓஜி இந்த ஆல்பி மார்க்கல் டீம் எல்லாம் பார்த்து இருந்திருக்கோமா, என்ன வேணா சாத்தியம் அப்படின்ற மாதிரி. கோலி பவுலிங் வரணும், அவன் இல்லையா வேற டீம் காரணே, அதுதான் கதை. என்ன வேணா சாத்தியம் சிஎஸ்கேனா அப்படின்ற ஒரு மெதப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கோமா. இப்பதான் வந்து இட்ஸ் ஹிட்டிங் ஹார்ட், அது கிடையாது உண்மை. இதுவும் சாத்தியம் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதுவும் சாத்தியம் எங்களால முடியும், 2020 சீசனை விட மோசமா ஒரு சீசன் நாங்க ஆடி காட்டுறோம் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. வேற என்ன ஓகே பூமர் எல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? எங்க நீங்கதான், நான் தான் கெஞ்சியும் பாத்துட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன். முன்னாடி மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்ல ஓகே பூமருக்கு. நான் வந்து 2020-21ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. அப்பெல்லாம் எவ்வளவு ஃபயரா இருக்கீங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டா வந்ததுல இருந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆவறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாலயே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டேன். கொஞ்சம் இங்க டோலிகளோட ரீல்ஸ் எல்லாம் நிறைய வருதா எனக்கு, அத பார்த்து அதுக்கு ஒரு குரூப் வேற ஆரம்பிச்சிச்சு, அதுலயே நாங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டோம். சோ அதனால அது இல்லாம அப்ப கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தேன். இல்ல உங்களோட ஓஜி டேக் லைனுக்கு யார் அடிச்சாலும் டேய் கம்பீர் அடிங்கடா அப்படின்ற மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. அதுக்கு மறந்துட்டோம் ஆக்சுவலா, அவன் எங்களுக்கு வேணாம்னு முடிவு எடுத்துட்டான். என்னன்னா சுஜி அதுக்கப்புறம் வாழ்க்கையில திருப்பி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே, அதனால இதெல்லாம் ஓகே ஒரு கொஞ்சம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுட்டு இந்த ஐபிஎல் டைம் அப்ப மட்டும் தான் கடை ஓபன் பண்றேன். இந்த ஆயுத பூஜைக்கு எல்லாம் பொறி கடை வரும் தெரியுமா, ஆயுத பூஜை டைம்ல பொறி கடை போடுவாங்க, கரும்பு கடை வரும். அந்த மாதிரி ஐபிஎல் டைம் மட்டும் இந்த கடையை ஓபன் பண்ணிட்டு மத்த டைம்ல கடையை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஃபைனல்ஸ் பரபரப்பா பாத்துட்டு இருக்கும்போது, ஃபைனல்ஸ்ல எந்த மேட்ச்னாலும் செம்ம கடுப்பா போகும்போது வந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன், ஏதோ சொல்லியா ஒரே பரபரப்பா இருக்கு அப்படின்னு. அதுக்கு மேல பரபரப்பா நானே இதை எடுத்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறேன். 9 6 அடிச்சிருக்கேன். நம்ம மொத்த டீம் சேர்ந்து மொத்தம் 8 6 அடிச்சிருக்கோம். 8 6 அடிச்சாங்க இந்த மேட்ச்ல. எப்படி மொத்தமா அடிச்சிருக்கோம். தலைவர் 2, திவா 1, ஜடேஜா 1, கடைசியில போட்டுச்சு 3 மொத்தம் அவன்தான். இது திரும்ப நான் எனக்கு அதே ரிப்பீட் பாயிண்ட் தான். பிரச்சனை, ஆக்ஷன்ல பிரச்சனை, ஸ்குவாட் செலக்ஷன்ல பிரச்சனை, கேப்டன்சில பிரச்சனை. பிரச்சனை இல்லாததா பேசுவோம் சொல்லுங்க வேற. நான் இது ப்ரோ எல்எஸ்ஜி vs கேகேஆர் பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுவோம் ப்ரோ. சத்தியமா அநியாயமா ரிங்கு சிங் வந்து இப்ப இவங்க சொன்னாங்கல்ல 4 பால் 24 அப்படின்னானுங்கல்ல, அதே மாதிரி 3 பால் 18 இருக்கு, 3 பாலுமே அடிச்சான் ப்ரோ. அந்த கடைசி 3 பால் அடிச்சான், என்ன 6 அடிக்கல, 4 அடிச்சான், 6 ஒரு 6 ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அநியாயமான ஹிட்டிங் ப்ரோ கேகேஆர். நிஜமா சொல்றேன், முதல்ல அந்த பால்ல இருந்து ப்ரோ அதை விட மொரட்டு மான்கொம்பு ஃபைட் ஆர்சிபி மும்பை மேட்ச் தான். இந்த ஐபிஎல் சூப்பரான மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தா கொஞ்சம் சூடு சொரணை வந்து அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேல. அதுவும் இவ்வளவுதான் முடிஞ்சது.
வேற மாதிரி கவுண்டர் அட்டாக். இந்த கவுண்டர் அட்டாக்ல சிஎஸ்கே மூடிட்டு ஒரு 2 மேட்ச் முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருந்திருக்கலாம் ப்ரோ. உண்மையை அது சொல்ல பிளேட் இல்ல. அதுல மும்பை ஆர்சிபி மேட்ச்ல பார்த்தோன்னா மாறிட்டே இருக்கு. மும்பை இது பக்கம் வேல்டா இருந்துச்சு, அப்புறம் ஆர்சிபிக்கு மாறிச்சு, மறுபடியும் மும்பைக்கு மாறிச்சு. அந்த சேஞ்ச் ஓவர் வந்து சான்ஸே இல்ல. நான் வந்து மும்பை பக்கம் மேட்ச் மாறும்போது சரி காசை கொடுத்துட்டானுங்க, இறக்கிட்டானுங்க, நீ ஜெயிச்சிருவானுங்க நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஆக்சுவலா காசை இறக்கிட்டானுங்க. இந்த மேட்ச் எல்லா மேட்சும் நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துறானுங்க. அவனுக்கு 83-5 கூட விக்கெட் கொலாப்ஸா அதை நினைக்கிறது இல்ல. பஞ்சாப் அடிக்கிறானுங்க, அப்பயும் அடிக்கிறானுங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தானு அடிக்கிறானுங்க. இவனும் அப்படிதான். யாரு மும்பை இந்தியன்ஸ் அதான் சொல்லித்தரான். 225 நாள் சரி விக்கெட் போனாலும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், சேஸ் பண்ணி. அவன் 30 பால் 80 மேல தேவை, அப்பயும் கிட்ட கொண்டு வரான் மேட்ச. ஹர்திக் பாண்டியா வந்த ஃபர்ஸ்ட் பால் வைக்கிறான், பொழிச்சு 4 பால் 6 4 4 6 20 ரன் 4 பால். தம்பி அண்ணா ப்ரோ குருணால வச்சு நல்லா ஃபார்முக்கு வந்துட்டான் ஆக்சுவலி. ஆமா, குருணால் பால் அடிக்கிறான் பாருங்க. அன்னைக்கு யாரு போட்டாலும் அடி நொறுக்குறான், சரியான அடி. அதெல்லாம் வந்து அதாவது மும்பை இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் மேட்ச் இவ்வளவு மோசமா போறது இல்ல. டீம் கீழே இருந்தாலும் அந்த டீம் வந்து ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளுக்கு மேட்சே ரொம்ப கேவலமா போகுது. பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன தெரியல. பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி பார்த்தா தான் இருக்கும். இப்படி பார்த்தோம்னு வைங்களேன், இப்பதான் இதுதான் நார்மலான பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கும். இது இப்படி திருப்பி விட்டானுங்க. என்னடா பிரச்சனை? வழக்கமா அடிதாங்கிங்களா மேல போயிட்டானுங்க. ஆண்ட பரம்பரை எல்லாம் கீழே போட்டு மெதி மிதிச்சிட்டு இருக்கானுங்க. ரச்சினை கூட நான் இந்த மேட்ச் முன்னாடி யோசிச்சேன், இந்த மேட்ச் ஒரு மாதிரி ஃபெயில் ஆனா டிராப் பண்ணலாம்னு யோசிச்சேன். திரும்பி ஒரு 35 அடிச்சு இன்னும் 2 மேட்ச் வந்து அவங்க டீம் காம்பனும் பனாலா சொல்லிட்டு ராகுல் திருப்பதிக்கு இன்னொரு சான்ஸே கொடுத்து தொலைங்க, வேற வழி இல்ல. சரிங்களா? இந்த ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடுவீங்க, ருத்ராஜ் ரச்சின் ஓப்பனிங், ராகுல் திருப்பதி கீழே வரட்டும். டொமஸ்டிக் பவுலர் ஒருத்த வந்து முகேஷுக்கு பதிலாக அன்ஷித் கம்போஜோ எவனையோ ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஷேக் ரஷீதோ இல்ல வந்து ஆண்ட்ரே சித்தார்த்தோ யாரோ ஒரு எவனோ ஒரு நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் ப்ரோ. நான் நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் ஆட வைங்க தயவு செஞ்சு. நான் அட்லீஸ்ட் தோத்தாலும் வேற எவனாச்சும் அடிச்சு தோக்கிறதே நான் பாக்குறேன். அது ஒரு பார்க்கவோ ஒரு என்டர்டெய்னிங் வேல்யூ கூட இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இவனுக்கு ஒரு நான் அனுப்பதில்ல பவர் பிளே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கூட இல்ல. ஒரு புது பிளேயர் வரானா அவன் எப்படிதான் அடிக்கிறானாச்சு நான் பாக்குறேன். நீங்க தோக்குறேன்னு முடிவாயிருச்சு, அட்லீஸ்ட் அந்த பெஞ்சை டெஸ்ட் பண்ண மாதிரியாச்சும் இருக்கும். அதை கூட பண்ண மாட்டேன். இந்த பேடி இருக்கான், பேடிலாம் வந்து நல்ல ஹிட்டர் ப்ரோ, அவனெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நான் அட்லீஸ்ட் ஒரு நீங்க தோக்குறதான் தோக்குறீங்க, ஒரு கௌரவமாவாச்சும் இருக்கும். என்னன்னா சரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணாங்க, சிஎஸ்கே உங்களோட ஆர்த்தடாக்ஸ் மெத்தட்ல இருந்து போயிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, பரவாயில்ல தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு யாருமே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்செட்டா படுக்க மாட்டாங்க. சரி ஓகே ஏதோ சின்ன பசங்க ட்ரை பண்ணானுங்கன்னு சொல்லிட்டாச்சு போவானுங்க. அண்ட் ஹூ நோஸ் தே கேன் வின் இட் ஃபார் யூ. ஆமா, அதுதான் சிச்சுவேஷன். இவன் ஒரு டெசிஷனும் பிரேவா எடுக்கிறதுல திருப்பி அதே காம்பத்தி எனக்கு தெரிஞ்சு திருப்பி அதே சேம் லெவல்னு சொல்லுவான். வேஸ்ட் ப்ரோ, நம்ம பேசி வேஸ்ட் ப்ரோ. என்ன அவங்க சொல்லிட்டானே, அவன் க்ளோசிங் மீட்டிங்ல சொன்னானே இந்த மாதிரி நல்லா தான் பண்ணோம், நல்லா பேசுறத பார்த்தாலே இன்னும் கடுப்பா இருக்கு. அப்பயே முடிவாயிடுச்சு, அடுத்த மேட்ச் இதே டீம்ல தான் போறான். முடிஞ்சு சிறுத்தை சிவா வந்து இன்டர்வியூ கொடுத்ததுங்க நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இதுல பேசிட்டு என்ன ஆயிட்டு இருக்குன்னு தெரியும். இது நேத்து கிளியரா சொல்ல போனா நீங்க அந்த இதுல நம்ம குரூப்ல போட்டதுதான். they clearly misunderstood the assignment. 180 தான் 180 படிச்சறேன். 180 செஸ் 20 டா டார்கெட். 180 சேஸ்ல அடிச்சு சொன்னீங்க, அடிச்சறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நீ ஃபர்தரா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இந்த கேகேஆர்ட்ட மாத்தணும்னா எல்எஸ்ஜி ட்ட மாத்தணும்னா நம்ம எல்லா டீமும் இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க எந்த டீம் ஈஸியா தெரியுதுன்னு நீங்க மிச்ச இருக்க 9 டீம் நம்மளுக்கு கஷ்டமா. இவனா ஆர்சிபியா, மும்பையா, கேகேஆர், பஞ்சாபா, டெல்லி எல்லா மேட்ச் அடுத்தடுத்து எல்லா மேட்சுமே 200 ரீச் பண்றாங்க. அட்லீஸ்ட் 190 ரீச் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து அதை டார்கெட்டா வச்சு எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் ஓட ஆரம்பிச்சு, எல்லா டீமும் ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னும் பம்பிட்டு விக்கெட் ஓபன் பண்ணாம எப்படி ஆடுறது, எப்படி தடவுறது, ஃபர்ஸ்ட் எடுத்து விக்கெட் விழுகாம நிக்கிறது அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. 200 எல்லாம் எப்படி நம்ம சேஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவோ அந்த ஒரு அதுக்கான டீம் செட்டப்போ இல்ல. அப்படி பேசிட்டு நிறைய டைம் என்னன்னா அருண் சார், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பேட்டிங் அப்ரோச் இருக்குன்னு நீங்க பவர் பிளே இவங்க இருக்குன்னு இவங்க ஃபியர்லெஸ்ஸா அடிச்சாங்கன்னு வைங்களேன், மிஸ் சிக்ஸ் கூட எட்ஜ் ஆகுறது வந்து திக் எட்ஜா போய் 4ல விடுவோம், மிஸ் இட்டு எங்கேயோ பட்டு 4 போவோம். நீ வந்து ஃபியர்லெஸ்ஸா அடிச்சினாலே போதும், விக்கெட் பால் கூட ஊழக்கு அது வந்து வேற எங்கேயோ போய் விடுவோம். நீ தைரியமா அடிச்சுனா ஃபீல்டர் போறது ஒரு 2 அடி பின்னாடி போய் பவுண்டரி லைன்ல விடுவோம், பவுண்டரி லைனுக்கு வெளியே விடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நீ எப்போ ஃபியர்லெஸ்ஸா அடிக்க ஆரம்பிக்க, ரொம்ப கேல்குலேட்டிவா யோசிக்காம ஃபியர்லெஸ்ஸா அடிக்க ஆரம்பிச்சாதான் கிடைக்கும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பிளேவே நல்லா ஆடணும்னா ருத்ராஜ் வரலாம். ருத்ராஜ் வந்து பார்க்க வந்து அக்ரெசிவா தெரியாது, பெரிய ஷாட்ஸ் போடனாலும் வந்து பக்காவா அவனால அந்த மும்பை மேட்ச் அப்படி பட்டார் 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 போல்டே போட்டு அடிச்சான். அதுவும் நம்மளுக்கு மிஸ் அவுட் ஆகுது.
இது ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய பேர் கோச்சிக்கலாம் ஏன்டா இப்படி சொல்றது. கான்வே ஸ்டில் நாட் த ரைட் ஃபிட் ஃபார் சிஎஸ். இது நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டா கண்டா வர சொல்லி. கான்வே வந்து இந்த சீசனுக்கு கண்டிப்பா ஆட முடியாது. அதுக்கு வந்து நீங்க மாத்திட்டு கீழே ஒரு ஹிட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஜேமி ஓட்டனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா பவுலர்ல கூட நேதன் எல்லிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நேதன் எல்லிஸ் ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். இதை பண்ணாம கான்வே மேல வச்சுக்கிட்டு அந்த பேட்டர், இன்னொன்னு இந்த காம்பினேஷன்ல ஆஷ்னா உட்கார வச்சுட்டு ஒரு பேட்டர் தான் வந்தவன். சத்தியமா சென்னையில ஆஷ்னாவை உட்கார வைக்கவே மாட்டாங்க. ஆஷ்னா எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒண்ணு புரியல, ருத்ராஜ் இவ்வளவு படு முட்டாளா இருக்கானா இல்ல ஆஷ்னாக்கு இவ்வளவு பவர் இருக்கா, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி எல்லா மேட்சும் ஆடுறாப்ல ஆஷ்னா, பிளஸ் எப்படி திருப்பி பவர் பிளேல ஒரு ஓவர் கிடைக்குது, இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அங்க வந்து அங்க டோனை செட் பண்றான், அந்த 5வது ஓவர் 6வது ஓவர்ல டோனை செட் பண்றான். அங்க வந்து ஆப்போனன்ட் மேட்சை பிடிச்சானா திருப்பி நம்ம கைக்கு வரதே கிடையாது மேட்ச். ஸ்மார்ட்டாவும் ஆஷ் போடுற மாதிரி தெரியல, வந்து சும்மா தூக்கி போட்டு என்ன இது செஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. திருப்பி நீங்க திரும்பி பாருங்க, தூக்கி கிரிக்கெட்டர்ல இருந்து யூடியூபரா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் கேஷுவலா வந்து ஜாலியா ஆடிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆஷ்னாவே காணுமே. அவனை வெளியில நிறைய டைம் உட்கார வச்சிருக்கான். ஏன் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ப்ரோ அங்க ரசல்னு ஒருத்தன் இருக்கான் கேகேஆர்ல, அவன் இவ்வளவு நாள் ஃபார்முக்கே வரல. நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரிதான் நெக்ஸ்ட் மேட்ச் சென்னையில ரசலும் ஆஷ்னாவை போட்டு பயங்கரமா அடிப்பாரு. நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு சம்பவம் இருக்கு, ஆஷ்னா கண்டிப்பா இருப்பாரு ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச். ஆஷ்னா இருக்காருன்னா அப்படின்னா வந்து நீ கேப்டன் எம்பவர் பண்ணலன்னு அர்த்தம். நீ வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து நீ கேப்டன் எம்பவர் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ வந்து தோனி வந்து ஸ்மார்ட் டெசிஷன் எடுக்கிறாரு, இந்த டீம் வச்சு அந்த டீமை வச்சு மாத்து, இந்த டீம் வச்சு அடிப்பாரு, அப்படி இந்த காம்பினேஷன்ல அடிப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா தோனிக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு, யாருமே கேள்விக்க முடியாது. தோனி சொல்றதுதான், ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, ஒரு ஓனரே சொல்லிட்டு போயிரு எங்க தலைவனுக்கு என்ன ஒண்ணுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு போயிறாங்க. நோபடி கேன் கொஸ்டின் தோனி. தோனி எல்லாம் ஒரு சீசன்ல இர்ஃபான் பத்தான எடுத்து பெஞ்சில உட்கார பாப்பல ஆட விடாம. ஆனா யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒண்ணு இவன் ஆல்ரெடி சொதப்புறான், அது ஒரு விஷயம், நான் அதை அட்மிட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு இவனை பவர்லெஸ் கேப்டனா வச்சிருக்க கூடாது, ஒரு பிரேவா டெசிஷன் எடுக்கணும். நீங்க வந்து இந்த சிஎஸ்கேட பிரான்சைஸ் லாபி பிளஸ் வந்து இவன் நியூசிலாந்து லாபி இதெல்லாம் சேர்ந்துட்டு இவன் ஒரு மகாராஷ்டிரா லாபி, இந்த லாபி எல்லாம் சேர்ந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் லாபியை விட்டானுங்க. அதுதான் பிரச்சனை. சரி ப்ரோ, சீரியஸா போயிட்டு ஒரு பாட்டை பாடுங்க, கமான். ராஜகணபதி கமான். நேத்து லாஸ்ட் டைம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா பை ராஜகணபதி. கமான். இப்படி ஒரு காம்பினேஷன், சக்கரை பொங்கலும் வடகரி, இந்த காம்பினேஷனை நீங்க எந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்க முடியாது. ஒன்லி அவைலபிளா நீ ஓகே. ஓகே. போனமா சொன்னானு சம்பளம் வாங்கினேன், மோனிசா பொண்ணுக்கு கம்மல் வாங்கினேன், 3 கல்லு வச்ச முக்குத்தி வாங்கினேன், மீதி பண்ணத்துல ஜாக்கெட் வாங்கினேன், பக்கத்து வீட்டுல தண்டல் வாங்கினேன், மேரினா பீச்சில் சுண்டல் வாங்கினேன், 10 கோரைக்கு வட்டிக்கு வாங்கினேன், மோனிஷா கூட நான் வெட்டியா சுத்தன். என்னாட்டம் ஆயிடாத, நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, காதலிச்சேன் சீரியஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா, காதலிச்சேன் சீரியஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. சூப்பர். அன்மியூட் பண்ணிட்டு எல்லாரும் கை தட்டுங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு கால் இருக்கு. நான் கிளம்பிடுறேன், 5 மினிட்ஸ் தான் கிளம்பிடுவேன். 5 மினிட்ஸ் கிளம்பிடுறீங்களா? சரி சரி, டக்குனு 5 மினிட்ஸ்ல கால். இவனை எல்லாத்தையும் கான்வேனி ஊம்பு ஒவ்வொருத்தரையும் திட்டிட்டு போயிருக்காங்க. இல்ல மொத்த ஃபேமிலி வீடியோ பாப்பாங்க, நான் மாட்டிக்குவேன். யார் கான்வே ஃபேமிலியா இல்ல ஆல்ரெடி அந்த பிரச்சனைக்கு நான் ஊருக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான்சியை கண்ணோட கண் பார்த்து நீங்க மாட்டிட்டீங்க. இல்ல நான் வீடியோ வரப்போ நான்சி உங்க பக்கத்துல இருந்தாங்க, என்னோட சைடுல. வீடியோ பிளே அவங்க பார்த்தா என் பக்கத்துல இருக்காங்க. அந்த காம்பினேஷன் மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோல கவர் பண்ண என்ன ஃபிளாஸ்ங்கிறது. அதே ஸ்குவாட்ல கிட்டத்தட்ட அதே ஃபிளாஸோட ஒரு சின்ன சேஞ்சஸோட ஆடிட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து ரிவ்யூல என்ன பேசுறது எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ஆஃப் த டாபிக் போயிட்டு என்ன நம்ம பேசுமோ பேசலாம். சுஜி நீங்க ஏதாவது பேசுங்க சுஜி. நாங்க வந்து வருஷத்துல இருக்கோம் லேடிஸ், ஏதாச்சும் ஸ்வீட்டா பேசுங்க, பேசி எங்களை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஆறுதல் படுத்திருக்கோம். ஏதாவது டான்ஸ் கீன்ஸ் ஆனுங்க, ஏதாவது ரீல்ஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. ஷார்ட் நோட்டீஸ்ல சொல்லிட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, நியாயமா இது? ஜெயிக்கிற மேட்ச் கூப்பிடணும்னா நான் எப்ப கூப்பிடுறது? அது இன்னும் எத்தனை எப்ப மினி ஆக்ஷன் முடிஞ்சு மெயின் ஆக்ஷன் வந்து டீமை மாத்தி அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ? சொல்லுங்க, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? அத பத்தி சொல்லுங்க. விஜய் சார் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
நீங்க பாத்திருக்கீங்களா? நான் விஜய் சாரை வந்து இப்ப ரீசெண்டா பார்க்கல. நாங்க வந்து சூப்பர் சிங்கர் டைம்ல வந்து எங்க செட்டுக்குள்ள வந்து துப்பாக்கிக்காக ப்ரமோஷன் வந்தாரு. அவரு ஓகே. முருகதாஸ் சார் வந்திருந்தாரு. பக்கத்து செட்ல தான் இருந்தாரு. அப்ப பார்த்தேன். ஆனா சூர்யா சார் கட்டி பிடிச்சிருக்கேன். சூர்யா சார் வந்து பயங்கர ஸ்வீட். இருக்கிற ஹீரோஸ்ல ப்ரோ கட்டி பிடிக்கும்போது நெஞ்சோட இருந்தாரா எப்படி பெரிய ரொம்ப சின்ன பையன் நல்ல இழுத்து கட்டி பிடிச்சிட்டாரு. நான் அவரை விட ஒன்னும் குட்டியா தான் இருந்தேன் நான் அந்த டைம்ல. ஆஸ் கிராப் பண்ணாரா இல்ல எப்படி bro? என்ன பண்ண சொல்லுங்க ப்ரோ. இந்த விசாரணையில நிறைய விஜய் பத்தி பேசல, சூர்யா பத்தி பேசிட்டு இருக்காரு. சுஜி நடுவுல டக்குன்னு போட்டா பாரு. இவ்வளவு நேரமா அடிக்கிற ஆஷ் நான் வந்து 2 தடவை நான் பாத்திருக்கேன். அவர் நல்ல சூப்பர் சிங்கர் ஃபாலோவர். அவங்க அப்பாவும் பயங்கரமா சூப்பர் சிங்கர் பாப்பாரு. நான் 2 ஈவென்ட்ல பாத்திருக்கேன் ஆஷ்னாவை. ப்ரோ எப்படியாச்சும் சூப்பர் சிங்கர் கூப்பிடுங்க ப்ரோ. நீங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டீங்க வாங்க. பாட்டு தரணி நன்னா அங்க ஆல்ரெடி பீடாக் இருப்பாருங்க. சூப்பர் சிங்கர்ல பீடாக் இருப்பாரு. ஆக்சுவலி நான் பாத்திருக்கேன் விஜய் விஜய் காவலன். ஆமா, விஜய் காவலன் படம் அப்போ தியேட்டர் அது வந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட தியேட்டர் அது. சோ அதுக்கு விசிட்க்கு வந்திருந்தாங்க. சோ எங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சோ விஜய் வந்த உடனே வாசல்ல போயிட்டு நல்லா கை போட்டு போட்டோ எடுத்தாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ ஆமா, ஐ வாஸ் அரௌண்ட் 7th படிச்சிட்டு இருந்தேன். இங்க தோல் மேல கை போட்டாரா, ஐ வாஸ் லைக் அப்படியே கல்லன் தண்ணியா ஊத்துது எனக்கு. ஆர்டன்ட் விஜய் ஃபேனா, செம்ம மொமெண்ட் அது. ஒருத்தன் வேற என்ன வந்து ராஜகவி வந்தா மட்டும் என் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா கேக்குறான், பொண்ணுங்க வந்தா லவ் சாங்கா கேக்குறான். நீங்க தான் லவ் சாங் பாடுங்க. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனா இன்று, உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே ரீங்கார நினைவுகளாக அணையை இங்கே மிஞ்சதே, நூலருந்த பட்டம் போலே உன்னை சுற்றி நானும் நாட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினா கதை போமா, கதை போமா, கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா, கதை போமா, கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. உங்களை போய் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசா பாட நல்லா சோ பியூட்டிஃபுல். நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. Thank you, thank you, thank you bro. உங்களோட சீசன் ஒரு நீங்க இருந்த அந்த டைம்ல தான் நான் சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோட உட்கார்ந்து போடுவோம், ஓட்லாம் பண்ணுவோம் நாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 நிறுத்து ராஜா ஓட்டு போட்டியா இல்லையா கரெக்டா சொல்லு. யா 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 வீட்ல ஒருத்தர் ஃபேனா இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வந்து கேட்டா உங்களுக்கு போட்டேன், உங்களுக்கு தானே போட்டேன். அவர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது நான் இப்போ அவருக்கு. ஐ திங்க் வந்து மேட்ச் பத்தினா பேசிக்கா we have to accept this is a bad season and then இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணி டீமை ப்ராப்பரா செட் பண்ணி கொண்டு போக முடியும்ன்ற கொஞ்சம் நியூ ட்ரையல்ஸ் நிறைய பார்த்து நியூ பிளேயரை இறக்கி அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டா ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். ஏன்னா we have to accept this a bad season. ப்ரோ ஆஷ்னா ஆடுவார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளேயர் 11 மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க, மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஷ்னா திரும்பி கண்டிப்பா மாத்த மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா சேப்பாக் ப்ரோ ஒரே ரீசன் சேப்பாக். நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல நடக்குது. என்ன ப்ரோ பண்ண டெஸ்ட் மேட்ச்னா ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ இது கதை எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தான் சேப்பாக்ல இந்த வருஷம் 100 சூப்பரா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆஷ்னா கண்டிப்பா இருப்பார் ப்ரோ. நேத்து இருப்பார் ப்ரோ ஆஷ்னா. சுஜி வீடியோ எங்க போயிடுச்சு? சுஜி வீடியோ மியூட் ஆயிடுங்க கால் வந்ததுனா. இல்ல I'm here. பாக்கு போட்டு துப்புனியா சுஜி? இல்ல சார்ஜ் போட்டு வந்து பார்த்தா வடக்கி மாதிரி இருக்கா. ஆஷ்னா ஒரு 4-5 வருஷமா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. இன்னைக்கு ஆக்சுவலா 220 போனது காரணம் தெரியுமா? இருந்த 2 பிளேயரும் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் அடி யாரு கலியிலும் 100 அடி வாங்கின உடனே போயிடுச்சு. டார்கெட் 220 போயிடுச்சு. எல்லா டைமும் நம்ம வந்து ஓகே இவனுக்கு 2 பேர் தான் டீசெண்டா போறோம், இவனுக்கு 2 பேருமே அடி வாங்கின உடனே போயிடுச்சு. 200 தாண்டி போயிடுச்சு. பத்திரனா ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம எப்படா அந்த அடி விழுவும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தா விழுந்துருச்சு. அது இந்த மேட்ச்ல வந்து சரியான தர்மடி விழுந்துருச்சு. நமக்கே இந்த பேசிக் ஸ்டாட்ஸ் தெரியுது. நம்மளுக்கே ஸ்டாட்ஸ் தெரியுது. அவனுங்களுக்கு அந்த எல்இடில பெருசாவே போட்டு காட்டுவானுங்க. ஜடேஜா 3 ஓவர் 6 ரன் தான் எக்கானமி கொடுத்திருக்காரு அப்படின்றது பெருசாவே எழுதிருப்பானுங்க. அந்த ஒரு 10+ ஓவர்ஸ் தாண்டும் போதே அவனுக்கு தெரியாதா ஓகே இப்ப இருக்கிற பவுலர்ஸ் ட்ரை பண்ணதுல இவர் கொஞ்சம் பெட்டரா இருக்காருன்னு சொல்லி அக்ரெசிவா அவனுக்கு கொடுக்காம நினைச்சா ருத்ராஜ் கொஞ்சம் லேட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். லேட்டா அட்டாக் பண்ணதுல
என்னோட தாட் ப்ராசஸ் இப்படி தான் போயிருந்தோம். ஹீ தாட் தேன் ஜடேஜா பத்திரனா ஆர் நூர் கேன் பிக் விக்கெட்ஸ் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். ஏன்னா விக்கெட் ஏன்னா பார்ட்னர்ஷிப் உடச்சிட்டா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா அந்த விக்கெட் எடுக்கனால ஜட்டோட ஒரு சைலண்ட் ஓவர் இருக்கணும். அஸ்வின் நான் விக்கெட் எடுத்தது காரணம் என்ன, ஜட்டு ஒரு சைட் டைட்டா போட்டதுனாலதான் ஆஷ்னாவை அடிக்க போய் மாட்டினாங்க. நீ வந்து ஜடேஜா ஜஸ்ட் விக்கெட் எடுக்கல திருப்பி நான் வந்து கொடுக்கல அப்படின்னு நீ நினைக்காம வேற யாரோ விக்கெட் டேக்கர்னு நினைச்சுன்னா கண்டிப்பா விழுவாரு. அந்த காம்பினேஷன் நான் இது இன்னொரு வீடியோன்னு சொன்னேன். அஸ்வின் நான் விக்கெட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட்ல பெருசா விக்கெட் எடுத்ததுக்கு காரணமே ஜடேஜா தான். ஸோ நீ திருப்பி ஜடேஜா வந்து விக்கெட் வராதுன்னு நீ நினைச்சு நீ கொடுக்காம போறது வந்து ஒரு பெரிய பிளண்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீ ஒரு ஓவர் ஜட்டு போட்டா அந்த ஓவர்ல விக்கெட் வராது, அடுத்த ஓவர்ல மாட்டிக்குவோம், 100 கையில மாட்டிக்குவோம், இல்ல 10 ரன் கையில மாட்டிக்குவோம். ஏன்னா ஆக்சலரேட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஏன்னா ஜட்டு வந்து லைன் டு லைன் கூட ஒரு 2 நிமிஷத்துல 6 பால் போட்டு கம்முன்னு போயிட்டே இருப்பான். ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கூட ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. என்னன்னா லைக் நீங்க பாத்தீங்கன்னா டெத் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா லெக் சைடு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, லெக் சைட் ஃபீல்ட் செட் பண்ணி. பட் அந்த எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா லெக் சைடு வாஸ் மச் க்ளோசர். அவங்க வந்து ஆஃப் சைட் அட்டாக் பண்ணிருக்கணும், இல்ல கலில் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஸ்டிக்கர் கழட்டும் அது இதுன்னு எதாவது நினைச்சானா என்னன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹி ஷுட் இப்போ வந்து ருத்ராஜ் ட்ரஸ்டிங் த டீம்மேட்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றான்னு நினைக்கிறேன். அஸ்வின் திருப்பியும் ஓகே நல்லா போட்டுருவார் நம்புறான், இல்ல வந்து இவர் இது பண்ணி இதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. யூ ஹேவ் டு கோ வித் யுவர் கட் கால் than trusting your teammates. I think he is following Dhoni's path நினைக்கிறேன். ஏன்னா தோனி அவ்வளவு சீக்கிரம் டீம் ஷஃபிள் பண்ண மாட்டாங்கல்ல. இல்ல 17 பிளேயர் ஷஃபிள் பண்ணிட்டாங்க. ஷஃபிள் பண்ண வேண்டிய டைம்ல விட்டான், பிளேயிங் வித் சேம் 11 தான். இப்போ வரைக்கும் வந்து 17 பிளேயர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி மாத்திருக்கான். பட் வந்து இப்போ என்னன்னா இப்போ ஷஃபிள் பண்ண வேண்டிய டைம்ல வந்து ஒரு தப்பான ஷஃபிள் பண்ணி ஒரு தப்பான காம்பினேஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் பிரச்சனை. we are one batter short. ஆக்சுவலா நம்ம ஒரு பேட்டர் ஷாட் நம்மகிட்ட. இந்த தூபேக்கு என்னாச்சு ஆக்சுவலி? he was performing well then தூபே. அது ஒரே ஒரு வீடியோ வீடியோ மொத்த டீம் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச டூபே வந்து நேத்தி கூட எனக்கு தெரிஞ்ச சுமாரா தான் ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க. he did his role bro. அந்த வீடியோ எனக்கு அனுப்பி தாலி இருக்குறானுங்க, டிஎம் போக முடியல ப்ரோ. திருப்பி எங்க அப்பா தான் ஒண்ணுச்சாமி நேத்தி மட்டும் டூபே 50 கிராஸ் பண்றதானா நானே எடுத்து ஷேர் பண்றேன் ப்ரோ. சாமி ரெண்டு சாமி ஒண்ணுச்சாமி ரெண்டு திரி அத ஓபன் பண்ணாங்க. ஒருத்த 17 தடவை அனுப்பிச்சு வச்சிருக்கான் ப்ரோ. ஒவ்வொண்ணா the downfall started here. இருச்சலாது. சொல்லுங்க சுஜி. அதான் தூபே விஜய் நாம பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. உங்க அம்மா அந்த டான்ஸ் ஆடி காமிச்சாரா, என்ன பண்ணாரா? இல்ல he was very quiet. சையத்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த டேரர் சைடு இருக்கு, கலாய்க்கிற சைடு இருக்கு. ஆனா வந்து யாராவது பொண்ணுங்க வந்து பேசினா என்டையர் வீடியோ அண்ணன் குழஞ்சே இருக்காரு. பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஜென்டிலா மாறிடுவாரு. நம்ம ஏதாவது பேசினா அப்புறம் வேற யாரும் வரமாட்டாங்க. நீங்க வழக்கம் போல இல்ல நம்மள கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிட்டோம்னா யாரும் திரும்பி வரமாட்டாங்க. அந்த கதையை சொல்ல நானு ஆஷ்னா மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து போடுறவங்களுக்கு வந்து ஆஷ்னா மீட் பண்ற வாய்ப்பு அப்படின்னாங்க. நான் வேற பயங்கரமா ஆஷ்னா ஃபாலோ பண்ணுவேன் அந்த டைம்ல. நான் ஆஷ்னா மாதிரி ஆக்ஷன் போட்டு நான் கிரிக்கெட் கோச்சிங் நெட்ஸ்ல வந்து ஒரு வீடியோ எடுத்து அது ஆஷ்னா காமிச்சு அந்த என்ட்ரியில செலக்ட் பண்ணிட்டாரு ப்ரோ. என்ன இல்ல ப்ரோ, அது எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு சிஎஸ்கே தான் கூப்பிட்டுருப்பாங்க, ஆஷ்னாவை தூக்கிட்டு வேற யாரோ போடலாம். அதே மாதிரி யாரா இருந்தா வாங்க இந்தால போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அது கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிஎஸ்கே ஆடி இருந்திருக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி அஜந்தா மெண்டிஸ் ரொம்ப பிடிக்கும். அஜந்தா மெண்டிஸ்க்கு அடுத்து அவரை ஷார்ட் பண்ணிட்டானுங்க மொத்தமா. அஜந்தா மெண்டிஸ் ஷார்ட் பண்ணி அடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. அஜந்தா மெண்டிஸ் ஒரு பீரியட், ஒரு 6 மாசம் பீரியட் போட்டு பிரின்னு பிரிப்பான். இந்தியா விக்கெட் 6 விக்கெட்ல எடுப்பான்னு நினைக்கிறேன். ஒரே ஓடி சேவாக் அடிச்சான் ப்ரோ. அதுக்கப்புறம் சேவாக் ஷார்ட் பண்ணான் ப்ரோ. அப்புறம் அவன் நேக்க புடிச்சிட்டானுங்க. ஆனா அந்த கொஞ்ச நாள்னாலும் அஜந்தா மெண்டிஸ் வாஸ் வெரி ஸ்கேரி ப்ரோ. சீரியஸ். அப்புறம் சினிமா செலிபிரிட்டிஸ் ஆப்வியஸ்லி எல்லாருமே எல்லாரும் பாத்திருக்கீங்களா ப்ரோ? திஷா பட்டானி நான் பாடுறதையும் கேட்டிருக்காங்க. அண்ட் க்ளோஸாவும் வொர்க் பண்ணிருக்கேன் நிறைய பேர் கூட. திஷா பட்டானி பாத்திருக்கீங்களா ப்ரோ? அடுத்த லிஸ்ட் போடுவாரு. நேஹா சர்மா பாத்தீங்களா? பூனம் பாஜ்வா பாத்தீங்களா? சுந்தர்சி படத்தை கேஸ்ட் வந்திருக்கா இல்லையா ப்ரமோஷனுக்கு? நீங்க அத சொல்லுங்க. வரலையா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல ப்ரோ. ஒன்னும் அடுத்த சுந்தர்சினா படம் ப்ரமோஷனா என்னையும் கூட்டு போறேன். நான் ஒரு ஓரமா உட்காந்து பாத்துக்கிறேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ ஒரு எண்டிங் பாட்டை போட்டு வீடியோ முடிச்சு விட்டலாம். கனவே பாடுங்க ப்ரோ. நான் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ப்ரோ ஜாலியா வேணுமா? கனவே பாடுறேன், என்ன பிரச்சனை? நானும் இங்கே வழியிலே நீயும் அங்கோ சிரிப்பிலே அதை போடுங்க ப்ரோ. போட்டா நான் அதை கேட்டு இப்ப நான் அழுதுட்டு யார்கிட்ட அடி வாங்கினாருன்னு தெரியலையே. நான் இப்ப சிஎஸ்கே தான் அடி வாங்கிட்டு கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா? ஓ நானும் இங்கே வழியிலே
சிரிப்பிலே காற்றிலெங்கும் தேடினே பேசி போன வார்த்தை இது நியாயமா மனம் தாங்குமா என் ஆசைகள் அது பாவமா. நம்ம ஃபைனலாக சஜஸ்ட் பண்ணுறதுன்னா வி ஹேவ் டு சேஞ்ச் த ஸ்குவாட். கண்டிப்பாக இது வந்து நிறைய டைம் சொல்லிட்டோம். யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் ஆட வைக்கணும். பவுலிங் ரொட்டேஷன் ருத்து ஷூட் இம்ப்ரூவ். ஆஷ்னா உட்கார வைக்கணும். எக்ஸ்ட்ரா பேட்டர் கொண்டு வரணும். எப்படி வந்து பேட்டிங்ல சொதப்புறப்ப எப்படி பேட்டர் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பேட் சீசன் நான் நினைக்கிறேன். பக்லப் ரெடியா இருங்க. இல்லை வேற ஏதாவது ஸ்போர்ட் இருக்குன்னா இப்பயே தாவிடுங்க. கிரிக்கெட் தவிர வேற ஏதாவது பார்ப்பீங்கன்னா த ரைட் டைம் யூ ஜம்ப் டு தட். எனக்கு வேற கிடையாது. நான் போய் பொழப்ப பாக்குறேன். எனக்கு இதே மாதிரி கனவே மாதிரி ஒரு 10 பாட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து அழுவோம். சுஜி வழக்கம்போல லேடி சொன்னாதான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சொல்லுங்க. அச்சச்சோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போ சுஜி. Thank you so much for having me. It's an honor. கொஞ்ச நேரம் டிஎம்ல உனக்கு தெரியுது ஆனரா. கண்டிப்பா இது பேட் சீசனா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அழுவணும்னா ஓகே பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டிக்கோங்க. உம்மால 100K அடிக்கிறேன்டா இன்னைக்கு. 100K. நினைவே அறைவதேனோ எனது உலகம் உடைவதேனோ